அனைவருக்கும் அதியமான் டீம் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட், அதை குயிக்காக வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக நம்ம வந்து நம்முடைய அதியமான் அகாடமியிலேருந்து டிஎன்பிஎஸ்சி ஃபாரஸ்ட் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ திரும்ப நம்ம உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், ஏன்னா ஒரு டைம் நம்ம ஏதாவது பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்கு என்ன நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு அடிஷ்னலாக படிக்கிறதுக்கு புக் கொடுத்தாச்சு, அவங்களுக்கு அதை எப்படி படிக்க வைக்கிறதுன்றதுக்காக டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு அதுக்கும் மேலே சரி டெஸ்ட்டு கொடுத்தாலும் அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ கிளாஸ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு என்ன நீடு கிரியேட் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் ஸோ இப்போ ஒரு 3 இயர்ஸ் ஜேர்னி இருக்குது, பெரிய ஜேர்னி. ஸோ அதுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அதை சஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க ஒரு அண்ணன் யூஸ் பண்ணியிருந்தா அவங்க தம்பிக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அக்கா தங்கச்சிக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க சரியா. ஸோ ஏற்கனவே கிளியர் பண்ணவங்க புதுசாக வர ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறத விட ஒருத்தர் வந்து வாங்க யூஸ் பண்ணி இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குல்ல, வேர்ட் ஆஃப் மவுத். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருந்தோம் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷம். ஓரளவுக்கு அப்படிங்கிறத விட பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி பிரிண்ட் பண்ண புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நியூவாக ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கலை, பிரிண்ட் பண்ணலை. கடைசியாக பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறதா வந்து கமிட்மெண்ட் கொடுத்த ஒரு புக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஓல்டு புக். அதுவுமே முன்னாடி வந்து ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். பட் எகைன் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணதுனால தமிழ் ஓல்டு புக் மட்டும் 6th to 10th வந்து பார்த்தீங்கன்னா எகைன் பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். அது அடுத்த வாரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் சரிங்களா. ஸோ புதுசாக மறுபடியும் எனக்கு வந்து என்னென்ன புக்ஸ் இருக்குது அண்ட் இப்போ இந்த லாஸ்ட் ஆஃபராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய என்னென்ன புக்ஸ் இருக்கோ, ஸோ நம்மக்கிட்ட வந்து செட்டாக புக்ஸ் இருக்கா, ஓகே அது நம்ம கொடுத்துல. ஏற்கனவே ஒரு 2-3 மந்த்ஸாகவே தெரியும் உங்களுக்கு, சார் ஒரு புக்ஸ் இருந்தால் ஒரு புக்ஸ் இல்லை, ஐஎன்எம் இருந்தால் ஹிஸ்ட்ரி இல்லை, ஹிஸ்ட்ரி இருந்தால் எக்கனாமிக்ஸ் இல்லை, ஃபிசிக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பிரிண்ட் ஆகி வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாங்கினவங்களுக்கு தெரியும், நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில். ஸோ அண்ட் சப்போர்ட் பண்ண உங்களுக்குமே அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ புக்ஸை வந்து நம்மளும் வச்சுட்டு இருக்க முடியாது, அதனால் அதையும் கொண்டு போய் உங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்தரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சரிங்களா. என்ன அப்படின்னா, இப்போது நெக்ஸ்ட் ஒரு 3-4 டேஸ் மேக்ஸிமம், இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததையும் 1 or 2 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த நான் இப்போது லிமிட்டடாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் வந்து கிளியர் ஆகிடும். இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். இது வரைக்கும் அதியமான் அகாடமியிலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஆஃபர் எதுக்கு கொடுக்குறோம் சார் அப்படின்னா, நிறைய டைம் சார் என்னால் வாங்க முடியல சார், என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் கிளாஸ் நான் போட்டிருப்பேன், 100 rupees 200 rupees ஃபீஸ் வச்சுருப்பேன் சார், அந்த ஃபீஸை வந்து என்னால் பே பண்ண முடியல சார், நான் வந்து இதையே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி தான் சார் வந்து வச்சுருக்கேன் சார், அதுக்குள்ளே இப்போ 200 தான் ஃபீஸ் சொல்லியிருக்கீங்க, அப்புறம் 250 இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, ஸோ இந்த ஃபீஸ் எது வரைக்கும் இருக்கும், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறேன். ஸோ என்னென்ன இருக்கும், என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸுக்கான ஒரு சின்ன அப்டேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மேக்ஸ் கிளாஸ் இருக்குது, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ புக்ஸில் என்ன அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் புக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் மீடியத்துலேயும் இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்குது சரிங்களா. வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய ஆட்சியல், புவியியல், பொருளாதாரம், இந்த மாதிரி 5 புக்ஸு. சோசியலில் வருதா, இந்த சோசியலில் வரக்கூடிய 5 புத்தகங்கள், அப்புறம் இயற்பியல், வேதியியல், உயிரியல் சரிங்களா, அது வந்து ஒரு 3 புக்கு சயின்ஸுக்கு. பொது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 வரைக்கும் ஒரு புக்காகவும், அப்புறம் 9 to 10 சரிங்களா, இது எல்லாமே நியூ புக்ஸு சரிங்களா. அதே மாதிரி 11, 12 பொது தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு தமிழ் ரெண்டுமே சேர்ந்து 11th 12th இருக்கும். பொது தமிழும் சிறப்பு தமிழும் சேர்ந்த புத்தகம் சரிங்களா. எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய ஒவ்வொரு கண்டென்ட்டும் எதுவும் மிஸ் ஆகாமல் இதில் இருக்கும் சரிங்களா. ப்ளஸ் நூல்வெளி புத்தகம், அதாவது முக்கியமான நூலாசிரியர்கள் தமிழில் வரக்கூடியது, அந்த புத்தகம் இருக்குது. அப்புறம் யூனிட் 8ல் தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு, அதில் பகுதி 1, 2 தொகுதியாக வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகத்துக்கான ஒரு புத்தகம், அப்புறம்
தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2023 வரைக்கும் லேட்டஸ்ட் எடிஷனில் இருக்குது. சரிங்களா? இது வரைக்கும் கேட்ட 41 தேர்வுகள், அப்புறம் ஒரு 17 எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 எக்ஸாம்ஸ் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த கொஷின் பேப்பரோட புக்லெட், சரிங்களா? ஸோ இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ எதில் என்ன செட் ஆஃப் புக்ஸ் எல்லாமே கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு இப்போ தேவைப்படுது அப்படின்னா இப்போ ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போது ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அடுத்த செவ்வாய் புதன் இந்த டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பேட்ச் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிளியர் பண்ணுறது திரும்ப தேவைப்படுது எக்ஸாம் டைமில் அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஃபார்ம் பண்ண நிறைய ரெக்வஸ்ட் மேபி இருக்குது அப்படின்னா திரும்ப அனௌன்ஸ் பண்ணுறோம். தனியாக ஆர்டர் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு முன்கூட்டியே தேவைப்படுது, என்னால் அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், நான் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும், இப்போ தான் கரெக்டான டைம், இதுக்கு மேலே லேட் பண்ணால் எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லா புக்ஸுமே ஷோ பண்ணுறேன், என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இறுதியாக சொல்கிறேன். இப்போ கொஷின் பேப்பர் புக்லெட் சொல்லியிருந்தேன்னா கொஷின் பேப்பருக்கான புத்தகம் தெரியுதுங்களா? ஸோ இது வந்து 41 தேர்வுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் தமிழோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இது டபுள் கலரில் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, டபுள் கலர் புக்காக தான் இருக்கும். சரிங்களா? எல்லாமே கொஷின் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரோட வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? கொஷின் வித் ஆன்சர்ஸோட இருக்கும். டபுள் கலர் புக்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப பெரிய புக்காக தான் இருக்கும். எல்லா கொஷின் பேப்பர்ஸும் அண்ட் நீட் பேப்பர் குவாலிட்டி அண்ட் நீட் பைண்டிங்காக தான் இருக்கும். எல்லா புக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு வந்து எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. ஸோ அதே மாதிரி எலிஜிபிலிட்டி பேப்பர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம அதுவும் டபுள் கலரில் தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி நூல்வெளி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நூல்வெளிக்கான புத்தகம். சரிங்களா? ஒரு சின்ன புக்கு, முக்கியமான நூலாசிரியர்கள் எல்லாமே தொகுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் கண்டென்ட்லாம் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே எடுத்து தனியாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடியது. சரிங்களா? சோசியல் புக் சொல்லியிருந்தோம் பாருங்கள், எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு தனியாக புத்தகம். எல்லாமே பெரிய சைஸ் புக்காக தான் இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த லெசன் விட்டுருக்கோம் அந்த லெசன் விட்டுருக்கோம் அப்படின்னு இல்லாமல் கம்ப்ளீட்டாக என்ன தேவையோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பின்னாடி சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம், எல்லாமே இருக்கும். எதுக்கு இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன், ஏற்கனவே உங்களுக்கு வாங்கினவங்களுக்கு தெரியும். பட் புதுசாக வந்து பார்க்குறாங்க, இப்போ வாங்கணும் அப்படிங்கும்போது தேவைப்படும் இல்லையா, அதுக்காக சொல்லிடுறேன். ஜாகிரபிக்கான புத்தகம். ஸோ இண்டெக்ஸ்லேயே கொடுத்துருப்போம். என்ன படிக்கணும் இங்கேயே தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன படிக்கணும், எந்த டாபிக் கீழே என்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக போட்டு கொடுத்துருப்போம். சரிங்களா? பாடத்திட்டமும் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. சரியா? எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரி. யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா என்னால் 6லேருந்து 12 வரைக்கும் எல்லா புக்ஸையும் தேடிட்டு இருக்க முடியாது, அவங்களுக்கு இது ஹிஸ்ட்ரி. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம்னா என்னன்னு படிக்கணும். சிந்துவெளி நாகரிகம் இருக்கா, எங்கே இருக்குது? 6th term 1ல் இருக்குது. அப்புறம் வேறு எங்கே இருக்குது? 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது, அப்புறம் எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. சரிங்களா? அதுக்கான சோர்ஸு. குப்தர்கள் எங்கே இருக்குது? 6th இருக்குது, 9th இருக்குது. டெல்லி சுல்தான்கள் எங்கே இருக்குது, எங்கே படிக்கணும், எந்த ஸ்டாண்டர்டில் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி வேர் டு ஸ்டடி எல்லாமே இங்கே இருக்கும். அந்த ஆர்டரில் நீங்கள் போய் அத்தனை புக்குன்னு தேட தேவையில்லை. ஸோ இந்த ஒரு புக்ஸ் இருந்தாவே போதும், நீங்கள் கவர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா புக்ஸும். ஸோ உங்களுக்கு வந்து பாலிட்டி, இந்திய தேசிய இயக்கம், ஸோ எல்லாமே சின்ன புக்கில் கிடையாது, பெரிய புக். ஸோ நீட்டாக நீங்கள் வந்து இதுலேயே சைடில் பென் வச்சே நோட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 பேஜஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய புக்ஸ். ஸோ இருக்கிறதுலையே ஒரு சின்ன புக் அப்படின்னு சொன்னால் இந்திய தேசிய இயக்கம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இண்டெக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே 6th to 12th எல்லாமே. சரியா? தென் உங்களுக்கு தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் ஏன் காமிக்கிறேன்னா எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து எடுத்துருக்கோம், ஸ்கூல் புக்கில் கவர் ஆகக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் இது குரூப் 1 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்கா, மனிதவள மேம்பாட்டு குறியீடு, ஸோ அதுக்கான கண்டென்ட் வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? அப்புறம் பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக வளர்ச்சி இயக்கங்களுடைய பங்கு, இந்த மாதிரி டாபிக் போட்டு அதுக்குள்ளே கொடுத்துருப்போம். சில இதெல்லாம் புக்கில் கவர் ஆகாது. புக்கில் கவர் ஆகாமல் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் கவர்மெண்ட்டோட பாலிசி நோட்லேருந்து நம்ம எடுத்திருப்போம். அந்த பாலிசி நோட்லேருந்து எடுத்த கண்டென்ட் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ மின்னாளுகை இருக்கா, புக்கில் இருக்காது. தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகளா, புக்கில் இருக்காது. சரியா? எக்ஸ்ட்ரா தான் நம்ம படிக்கணும் அண்ட் அப்டேட்டடாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சரியா? அப்புறம் யூனிட் 9 சொல்லிட்டேன். யூனிட் 8 தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு, அதுக்கான ஒரு புக். சரிங்களா? இதில் 2 புக் வரும். ஸோ ஒரு புக் இங்கே இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி 2. சரியா?
ஸோ தென் உங்களுக்கு வந்து தமிழ் சொல்லியிருந்தேன் இல்லையா, தமிழ் தொகுதி 1 6ல் இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் சரியா, ஒவ்வொரு டேர்ம்லையும் டேர்ம் வைஸ் என்ன படிக்கணுமோ அது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரியா, இண்டெக்ஸில் இருக்குது. அதே மாதிரி தொகுதி 2 9ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் சரிங்களா. தொகுதி 3 கொஞ்சம் பெரிய புக்காக இருக்கும், 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு. ஏன் அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு பொது தமிழும் சிறப்பு தமிழும் சேர்ந்து இருக்கும். இங்கே கொடுத்துருக்கும் பார்த்தீங்களா இண்டெக்ஸில் வெறும் பொது தமிழ் மட்டும் இருக்குமா சார், இல்லை சிறப்பு தமிழ் மட்டும். இது பொது தமிழோட இண்டெக்ஸ் இந்த பேஜில் இருக்குது. இங்கே பாருங்கள் பொது தமிழ் 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் என்னென்னலாம் லெசன்ஸ் படிக்கணுமோ எல்லாத்தையும் படிக்கணுமானா அதில் உங்களுக்கு தெரியும் சார் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து புக்ஸில் கொடுத்துருப்பார். இது 12ஆம் வகுப்பு பொது தமிழ் சரிங்களா. அடுத்து 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் என்ன படிக்கணும் சரிங்களா. ரெண்டுமே கவர் ஆனதான் புக். வெறும் தமிழ் புக்கில் சரி உங்களுக்கு 10th வரைக்கும் பார்த்தா போதுமா, 11th 12th படிக்கணும். ஸோ 11th 12th என்ன படிக்கணும் அப்படிங்கிறது இதில் இருக்குது சரியா. அதே மாதிரி சயின்ஸுக்கு ஃபிசிக்ஸ் இது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. இந்த நம்ம தமிழ் புக் இல்லாமல் ஜிஎஸ் புக் எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி மெஷர்மெண்ட் அளவீடுகள் இருக்குது, அளவீடுகளை என்ன படிக்கணும். அப்புறம் நேச்சர் அண்டம் டாப்பிக்கில் என்ன படிக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் அது கீழே என்ன படிக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ சயின்ஸ் புக் வந்து ஃபாரஸ்ட் படிக்கிறீங்க, போலீஸ் படிக்கிறீங்க, ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பயாலஜி உயிரியல் சம்பந்தத்துக்கு அதுக்கு ஒரு புக். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய பெரிய புக்காக தான் இருக்கும் சரிங்களா. அதுவே ஒரு பெரிய பாக்ஸ், இது தூக்குனா வந்து வச்சுக்கோ. அடுத்து கெமிஸ்ட்ரி சரிங்களா. கெமிஸ்ட்ரி ஒரு சின்ன புக்காக இருக்கும் அவ்வளோதான், மற்றதெல்லாம் பெருசாக தான் இருக்கும். அதுலேயும் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ புக்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ புக்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக கொஷின் பேப்பர் இதில் இன்னும் ஒரு 1-2 புக் நான் வைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ வால்யூம் 1 மட்டும் வச்சுருக்கேன், வால்யூம் 2 வைக்கல. ஸோ இவ்வளோ புக்ஸ் இருக்குது. இவ்வளோ படிக்கணுமா சார் அப்படின்னா இவ்வளோ தான் படிக்கணும் சரிங்களா. இது எல்லாமே நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, இதுக்கு நல்லா வெயிட்டேஜ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா போதும். ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எத்தனை யூனிட் கவர் ஆகுது, 9 யூனிட் கவர் ஆகுது சரிங்களா. ஸோ நடப்பு நிகழ்வு இல்லை 8 யூனிட் கவர் ஆகுது சரியா. இதில் மேக்ஸ் இல்லை. ஸோ மேக்ஸுக்கான ஒரு கோர்ஸும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மேக்ஸுக்கான புக் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் சீக்கிரமாக கொடுக்குறேன். மேக்ஸோட கம்ப்ளீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் புக்லெட் டாபிக் வைஸ் சீக்கிரமாகவே அனௌன்ஸ்மெண்ட் வரும் சரிங்களா. நான் ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா. அதுதான் ஒரு கிளாஸ் ஒர்க்கு இருக்கிறதுனால அது நம்ம பண்ணாமல் இருந்தது. பட் எல்லாமே கிட்டத்தட்ட ரெடி ஆகிடும். உங்களுக்கு புக்ஸ் வந்து கிடச்சிரும், அடுத்த மாதத்தில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கான அப்டேட் நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா. பட் அது வரைக்கும் நான் வந்து யாரையும் வெயிட் பண்ண வைக்க விரும்பலை. மேக்ஸ் இல்லை சார் அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். மேக்ஸுக்கான ஒரு கோர்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். சரி இப்போ என்ன சார் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா ஸோ உங்களுக்காக ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட்டோட ஃப்ரீ டெலிவரி இருக்கும். எந்த புக் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஒரு புக்கு நீங்கள் வந்து ஒரு 280 rupees கொடுத்து ஒரு புக் வாங்குறீங்க அப்படின்னாலும் நம்ம கொரியர் காஸ்ட்டு 60லேருந்து 70 ரூபா வரைக்கும் பேக்கிங் இருக்குது. கொரியர் மட்டுமே இருக்குது, இதில் பேக்கிங் இருக்குது சரியா, லேபர் காஸ்ட் இருக்குது சரியா. ஒரு புக்குக்கு வேல்யூ ஒரு கொரியர் பண்ணணும், நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னா எடுத்து அனுப்புகிற வரைக்கும் இந்த சார்ஜஸ் இருக்குது சரிங்களா. இது இல்லாமல் ஓகே. ஸோ அடிஷ்னலாக வேறு என்ன சார் அப்படின்னா ஒரு புக்கோட காஸ்ட் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு இல்லை, அந்த சார்ஜஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து வாங்க மாட்டாங்க. புக்கு காஸ்ட் என்னவோ அது மட்டும் சரிங்களா. இப்போ 250 இருக்குன்னா 250க்கான புக்கோட காஸ்ட் மட்டும் தான் சார். அதனால் இப்போ ஆஃபர் கொடுக்கறதுனால புக்கோட ப்ரைஸ் ஏற்கனவே இருந்ததோட இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை ஏற்கனவே என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுதான். ஏன்னா இப்போ ஸ்டாக் வந்து கிளியர் பண்ண போகிறாங்க, இருக்கிற எல்லா புக்ஸுமே கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க சரிங்களா. அதுக்காக தான் ஓகே. தென் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி 5 ஆஃப் அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 5% டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும். நான் ஒரு புக்குக்கு சொல்லியிருந்தேன், ஒரு புக்குக்கு இந்த ப்ரைஸு. இதே வந்து நீங்கள் ஒரு 10 புக்கு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2500 ரூபா இருக்குது ப்ரைஸ் அப்படின்னா இந்த 2500 தான். இதிலேருந்து ஒரு 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும் சரிங்களா. அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. இது இருக்குது. ப்ளஸ் மேக்ஸ் புக் இதில் இல்லை இல்லையா, அதுக்காக இப்போ இந்த ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஸோ மேக்ஸுக்கான கோர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கிடைச்சிரும். சரி ஏற்கனவே வாங்கியிருந்தேன் சார் ஒன்றும் இல்லை சரியா, ஒரு 200 பே பண்ணி வாங்கியிருப்பீங்க சரியா. உங்களால் முடிஞ்சதே இப்போ நீங்கள் அப்பாவோட கொடுத்து வாங்கிட்டீங்க சரியா. இப்போ யாருக்கு தேவைப்படுதோ ஸோ முழுக்க யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொடுக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. வீடியோ கிளாஸ் சரியா, ப்ளஸ் டெஸ்ட் இது எல்லாமே இருக்குது. மேக்ஸை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. 25 கொஸ்டின்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ எல்லாமே கொண்டு வந்து சேர்த்துட போகிறோம் சரியா. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம வெப்சைட்டில் போயிட்டு
உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் புக் வேணுமா அவைலபிளாக இருக்குது, தமிழ் மீடியம் புக்ஸ் வேணுமா, கம்ப்ளீட் குரூப் 1க்கான மெட்டீரியல் வேணுமா அவைலபிளாக இருக்குது, இல்லை குரூப் 4க்கான செட் ஆஃப் புக்ஸ் வேணுமா, எந்த புக்கு வேணும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை இண்டிவிஜுவல் புக்காக வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டர் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டைம் தான். லிமிட்டட் டைம்னா புக்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் என்னால் கொடுக்க முடியும். சரிங்களா, ஒரு 3 days 4 daysக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா எது ஸ்டாக் இருக்கோ அதை மட்டும் நான் வந்து அவைலபிள் வைப்பேன், மீதி எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா எக்ஸாம்ஸ்க்கு இது போலீஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னா இது எஸ்சிஆர்டி பேஸ்டு புக்ஸ் தான். அதனால் இப்போ சயின்ஸ் வாங்குறவங்க உங்களுக்கு யூஸ் பண்ணணுமா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் முழுக்க வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க எந்த புக்ஸ் வேணும்னாலும். சரியா, ஸோ வெப்சைட்டுக்கான லிங்க் இங்கே இருக்குது, athiyamanteam.com/shop அப்படிங்கிற பேஜஸ்க்குள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். சரியா, உங்களுக்கு வந்து கொரியர் காஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 புக் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 500 கொரியர் சார்ஜஸ் இதுக்கு முன்னாடி இவ்வளோ வந்திருக்காது, ஒரு 250 இல்லை 300க்குள்ளே பே பண்ணியிருக்கீங்கன்னா இந்த சார்ஜஸ் சேவ் ஆகும். சரிங்களா, ஒரு 5000 கொடுத்து புக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 எக்ஸ்ட்ரா ஒரு சேவ் ஆகும். ஓகேங்களா, தென் ஒரு மேக்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்குது, ஒரு 250க்கான கோர்ஸ் வந்து கிடைக்குது. சரிங்களா, கிட்டத்தட்ட அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பெனிஃபிட், ஒரு 1000 rupees ஒர்த்து எல்லாமே ஃப்ரீயாகவும் அடிஷ்னலாகவும் நம்ம வந்து கொடுக்குறோம். யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம நீங்கள் எங்களோட சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, எங்களோட சப்போர்ட் ஏதாவது உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது இருக்குது. சரியா, ஸோ இது இல்லாமல் இன்னும் சில அனௌன்ஸ்மெண்ட் அப்கமிங் டேஸில் வரும், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டுமா சார் அப்படின்னா ஏற்கனவே கம்ப்ளீட்டான வீடியோ கிளாஸஸ் போயிட்டுருக்கோம், அதில் ஜாயின் பண்ணவங்களுக்கு புக்ஸும் கம்ப்ளீட் செட்டாக புக்ஸு வீடியோ கிளாஸு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1800 rupeesக்கே வந்து 1800 சம்திங் 900 கொடுத்துருப்பாங்க. சரியா, அது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இந்த ப்ரைஸ்க்கே கொடுத்துருப்பாங்க. சரியா, ஓகே, எக்ஸாம்ஸ் வரைக்கும் 2 இயர்ஸ்க்கான ஒரு கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஸோ எல்லாமே தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ பெரிய தேங்க்யூ. சரிங்களா, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் இப்போ வந்து ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேறு என்ன அடிஷ்னலாக தேவை, நியூவாக ஓல்டு புக்கு கேட்டிருந்தீங்க, ஓல்டு புக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ மேக்ஸுக்கான ஒரு புக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்துட்டுருக்கு. சரியா, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அனாலிசிஸ் நம்ம தமிழுக்கு பண்ணியிருக்கோம், மேக்ஸுக்கு பண்ணியிருக்கோம், ஜிஎஸோடது. சரியா, ரொம்ப லேட்டஸ்ட்டை மட்டும் ரொம்ப என்ன தேவையோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கேட்குறாங்க ஸோ அது. சரியா, இந்த மாதிரியான இது அதே மாதிரி ஹோம் டெஸ்ட் சீரியஸ் வீட்டுக்கே என்னால் நம்ம கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கோம். ஹோம் டெஸ்ட் சீரியஸ் டெஸ்ட் பேட்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 டெஸ்ட் இருக்க போகுது. இந்த 35 டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் சரிங்களா இதே மாதிரி இவ்வளோ கொஷின் பேப்பர்ஸ் வந்து வரும். அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து கொரியரும் பண்ணிவிடுவோம். அது மினிமம் காஸ்ட் 200, ஏன்னா பிரிண்டிங் காஸ்ட்டே அவ்வளோ வரும். நீங்கள் போய் வேணால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரிங்களா, 40 பேஜ் 50 பேஜ் வந்து இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 30 கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறோம். சரிங்களா, இதை கொரியர் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதுக்கு உட்காந்து கொஸ்டின் எடுத்து அப்டேட் பண்ணுறதுனால என்னன்னா இது கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்களா, அது மட்டும்தான். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கான அப்டேட்ஸுமே வந்து கூடிய சீக்கிரம் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே. ஸோ வேறு என்ன, எதுவாக இருந்தாலும் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு கம்ப்ளீட்டான செட்டாக புக்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. ஸோ புக்ஸ் ஃப்ரீ டெலிவரி இருக்குது, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறவங்க இந்த கூப்பனும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட்டும் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஏற்கனவே வெப்சைட்டில் போட்டுருப்போம் 2-3 டேஸாகவே இருக்கும், தெரிஞ்சவங்க ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, இப்போ இன்ஃபார்மும் பண்ணிட்டோம். ஸோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டீட்டெயில்டாக ஒவ்வொரு புக்கை பற்றி வேணுனாலும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருப்போம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது புக்ஸை பார்க்கணும் அப்படின்னாலும் நேரில் வந்து வாங்குறவங்களுக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. அதே மாதிரி புக்ஸை பார்க்கணுன்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஸோ உங்களுக்கு என்ன இண்டெக்ஸ் வேணுமோ எல்லாமே வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது பார்க்கணுன்னா இந்த பேஜஸில் போனீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.